இன்றைக்கி ஒரு புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா ஆற மாட்டேங்குது. முன்னாடிலாம் அதெல்லாம் கவலையே இல்லாமல் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா முட்டியில் அடிபடும், காலில் அடிபடும், அதெல்லாம் குணமாயிடும் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கும். அது 2-3 நாளில் குணமாயிடும், அதை பற்றின கவலையே இருக்குது. புண்ணுன்னா குணமாயிடும். ஆனால் ஒரு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குணமாக மாட்டேங்குது. ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா பயமாக இருக்குது. செப்டிக் ஆகி பெருசாக ஆகிடுமோ, சின்னதாக ஒரு முள் குத்திச்சுனாலும் அது செப்டிக் ஆகிடுச்சுன்னா பயமாக இருக்குது. போய் டிடி இன்ஜெக்ஷன் போடணும், இல்லைனா அது இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ அந்த கால்களே பாதிக்கிற அளவுக்கு போய்டும் அப்படின்னு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நம்ம உணவு இருக்குல்ல, சமைத்த உணவு, செத்துப்போன உணவுகளை சாப்பிடுகிறோம். சமைச்சு சாப்பிட்றதுனால தான் அந்த உணவில் உயிர் கிடையாது. அதனால தான் நமக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லை. எதிர்ப்பு சக்தி எப்படி வரும்? பச்சை காய்கறிகளை சாப்பிடணும். உயிருள்ள உணவு அது. பச்சை காய்கறிகள் வந்து ஒரு உயிருள்ள உணவு அது. அந்த உணவில் உயிர் இருக்குது. நீங்கள் ஒரு மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா, அந்த மரவள்ளிக்கிழங்கை புதைச்சி வச்சா அதுலேருந்து செடி முளைக்கும். அப்படிப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும். அதுதான் வந்து எதிர்ப்பு சக்தியை தரும். அது மாதிரி நீங்கள் ஒரு தக்காளி பழத்தை சாப்பிட்றீங்கன்னா, அதை சாப்பிட்டுட்டு ஆயிருந்தால் அதில் உள்ள விதைகள் செடியாக முளைக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ற அந்த உயிருள்ள உணவுகள் இருக்குல்ல, அந்த உயிருள்ள உணவுகள் தான் இந்த காயங்கள் வந்து குணப்படுத்துவதற்கு உதவும். அதனால் பச்சையாக சாப்பிட்ணும். நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால அது செத்துப்போன உணவாக இருக்கிறது. அதில் உயிர் எதுவுமே இல்லை. அதனால தான் நமக்கு காயங்கள் ஆற மாட்டேன்னு என்கிறது. நமக்கு ஏன் இன்றைக்கி ரொம்ப குளிருது, ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது. இந்த குளிரெல்லாம் எப்படி பயமாக இருக்குது. இந்த குளிரை தாங்குவது நமக்கு பயமாக இருக்குது. காரணம் என்னென்னா, நாம் உயிருள்ள பச்சை காய்கறிகளை சாப்பிடுவதில்லை, சமைத்த உணவுகளை சாப்பிடுகிறோம். அதனால்தான் நமக்கு இந்த குளிர் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு பாருங்கள். அந்த பச்சை காய்கறிகளில் ஒரு சூடு இருக்குது, ஒரு உயிர் இருக்குது. அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குளிராது. ஒரு மார்கழி மாதம் குளிரை தாங்கணுமா, உடனே என்ன பண்ணுறீங்க, சிக்கன் அப்படி சூடாக சாப்பிட்றது. சூடாக சாப்பிட்டா அந்த குளிரை தாங்கிவிடுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்டாலே குளிரை தாங்குகிற திறன் வந்துவிடும். அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்து பரிசோதனை பண்ணி தான் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு மாங்காய் வந்து வெப்பம் நிறைந்த ஒரு உணவு. அதையே நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா அது வெப்பம் நிறைந்த உணவானா கிடையாது. பச்சையாக சாப்பிடணும். அந்த மாதிரி நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது அது ஆற்றல் மிகுந்ததாக, வெப்பத்தை தருவதாக இருக்கிறது. குளிரை தாங்குகிற திறன் பச்சை உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர. அப்போ அதனால தான் இன்றைக்கி வந்து நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து எதெல்லாம் அப்படின்னா, நோய்களை எதிர்க்கணும், அது மாதிரி இந்த குளிரை எதிர்க்கணும், அப்புறம் வெயிலை எதிர்க்க வேண்டும். இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி தான். நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது, இப்போ ஒருத்தர் நோய் வந்துச்சுன்னா அவரால் குளிரை தாங்க முடியாது, வெயிலை தாங்க முடியாது. அது ஆரோக்கியமாக இருக்காருன்னா அவரால் குளிரை தாங்க முடியும், வெயிலை தாங்க முடியும், மழை தண்ணியில் குளிக்க முடியும். அவருக்கு சளி பிடிக்காது. அப்போ அவர்கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ குளிரையும் வெயிலையும் தாங்குகிற அந்த திறனும் தான் நோய் எதிர்ப்பு சக்தியோட அடையாளங்கள். அப்போ நம்ம வெயிலை தாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பழங்களை தான் சாப்பிட்றீங்க, வெள்ளரிக்காய் தான் சாப்பிட்றீங்க. சமைச்ச உணவுகளை சாப்பிட்டா நமக்கு வந்து வெயிலை தாங்குகிற திறன் வந்து உடனே யாரும் சமைச்ச உணவுகளை சாப்பிட்றதில்ல. தோசை சாப்பிட்டா நம்மளால் வெயிலை தாங்க முடியும். கோடை காலத்தில் ஏன் வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்றாங்க, ஏன் தர்பூசணி சாப்பிட்றாங்க? ஏன்னா பச்சை உணவுகள் தான் வெயிலை தாங்க உதவும். ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியதுன்னு, வெயில் காலத்தில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா குளிர் நல்ல வெயிலை தாங்கலான்னு சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியதுன்னு. ஐஸ்கிரீமில் அது குளிர்ச்சியாக இருக்கும், அந்த நேரத்துக்கு சந்தோஷமாக இருக்குமே தவிர அது நமக்கு வெயிலை தாங்குகிற திறனை தராது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்றோம். வெள்ளரிக்காய், தர்பூசணி அந்த மாதிரி வெயிலை தாங்குவதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பச்சை பழங்களை தான் நம்புகிறோம். அது மாதிரி குளிரை தாங்கணுன்னாலும் நம்ம வந்து சூடான பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும். வெப்பம் நிறைந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் உங்களுக்கு குளிரை தாங்குகிற திறன் கிடைத்துவிடும். அப்போ அதுபோல் காயங்கள் ஆற வேண்டுமா, பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்கள். ஒரு புண்ணு வந்தால் குணமாகணும், மேலும் அது செப்டிக் ஆகி இன்றைக்கி ஒரு காலில் புண்ணு வந்துச்சுன்னா அதை கவனிக்காமல் விட்டிங்கன்னா அந்த காலையே க்ளோஸ் பண்ணிடும், காலை எடுக்கிற அளவுக்கு போய்டும். செப்டிக் ஆகி உள்ளுக்குள்ளே நீர் வச்சு காலை எடுக்கிற அளவுக்கு போய்டும். அதில் காரணம் என்ன தான், சமைச்ச உணவு தான் காரணம். செத்துப்போன உணவுகளை சாப்பிடுகிறோம். அதனால் உயிருள்ள பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது தான், பழங்களை சாப்பிடும்போது தான், சமைக்காமல் சாப்பிடும்போது தான், உப்பு இல்லாமல் சாப்பிடும்போது தான், மாமிசத்தை சாப்பிடாமல் இருக்கும்போது தான், தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கும்போது தான் நமக்கு இந்த காயங்கள் குணமடையும்,
புண்கள் குணமடையும்.